வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான காலப்பயணத்தை மேற்கொள்ள போறோம். ஆமாங்க, நம்ம தென்னகத்தை ஆண்ட மாபெரும் பேரரசுகளான பாண்டியர்களோட வேர்களை தேடி போக போறோம். வெறும் செவிவழி கதைகள்ல ஆரம்பிச்சு நிஜமான வரலாற்று வரைபடங்கள் வரைக்கும் பாண்டியர்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். ரெடியா? சரி, உள்ளே போலாம். ஆரம்பத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிப்போமா? பாண்டிய சாம்ராஜ்யத்தை உண்மையிலேயே உருவாக்குனது யாரு? கிரீக்க நாட்டை சேர்ந்த அரைக்கடவுள்களா? இல்ல நம்ம ஒரு இந்து தெய்வங்களா? அதுவும் இல்லன்னா அதிகார ஆசை புடிச்ச அண்ணன் தம்பிகளா? இதுல நாம எந்த பக்கமும் சாய போறதில்ல. நம்பவே முடியாத சில தொன்ம கதைகளையும் நிஜமான வரலாற்று தரவுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, பாண்டியர்களோட வரலாறு எந்த அளவுக்கு தெய்வங்களோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்ம புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த சிவபெருமானே நேரா வந்து தமிழ் தாய படைச்சாராம். அப்புறம் முருகப்பெருமானும் குறுமுனி அகத்தியரும் சேர்ந்து அந்த தமிழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு ஒரு கதை இருக்கு. பாண்டிய நிலத்தோட ஒரு தெய்வீக தொடக்கம் இப்படிதான் ஆரம்பிக்குது. சரி, இந்த சாமி கதைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம ஊர்ல சொல்லப்படுற இன்னொரு புகழ்பெற்ற கதையை கேட்போம். பொருணை நதிக்கரையில இருக்கிற கொற்கையில பிறந்த 3 சகோதரர்களுக்கு இடையில வந்த ஒரு அதிகார போட்டி தான் தென்னகத்தோட மேப்பே மாத்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, மூவேந்தர்கள் கதைதான். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வந்த லட்சிய போட்டியால மூத்தவரான பாண்டியன் மட்டும் தன்னோட சொந்த ஊரான தெற்கிலேயே தங்கிட, சோழனும் சேரனும் முறையே வடக்கிலும் மேற்கிலும் போய் அவங்கவங்க ராஜ்யங்களை உருவாக்கிட்டாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த கதை? இப்போ அப்படியே ஒரு ட்விஸ்ட், கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரீக்க தூதர் மெகஸ்தனீஸ் பாண்டியர்களை பத்தி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கிரீக்க கடவுளான ஹெராக்லிஸ் தென்னிந்தியாவோட ஒரு பகுதியை தன்னோட பொண்ணான பாண்டியாக்கு பரிசா கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாம அவளுக்காக அங்க நிறைய முத்துக்களையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாராம். இது கேட்க கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் அந்த காலத்துல பாண்டியர்கள் கிட்ட இருந்த தாய்வழி சமூகத்தோட தாக்கத்தை ஒரு வெளிநாட்டவர் எப்படி கவனிச்சிருக்காருன்னு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். அந்த பாண்டியா ராணிய பத்தி மெகஸ்தனீஸ் சொன்ன இன்னொரு பிரமிக்க வைக்கிற தகவல் இருக்கு. 13,000. ஆமாங்க, அந்த ராணியோட பிரம்மாண்டமான ராணுவத்துல 13,000 காலாட்படை வீரர்களும் 4,000 குதிரைப்படை வீரர்களும் 500 யானைகளும் இருந்ததா கிரேக்க குறிப்புகள் சொல்லுது. என்னதான் இது ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் கூட பாண்டியர்களோட ராணுவ வலிமை உலக அளவுல எப்படி பேசப்பட்டிருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வெளிநாட்டு கதைகள்ல இருந்து மறுபடியும் நம்ம மண்ணோட புராணங்களுக்கே வருவோம். நம்ம மதுரை மாநகரம் எப்படி உருவாச்சு தெரியுமா? தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி காட்டுக்குள்ள தேவர்கள் சிவனை வழிபடுறத பாக்குறாரு. உடனே போய் குலசேகர பாண்டியன் கிட்ட இதை சொல்ல, மன்னனோட கனவுல சிவபெருமானை தோன்றி வழிகாட்டுறாரு. ஈசனோட ஜடாமுடியிலிருந்து வழிஞ்ச சந்திரனோட அமுதத்தால புனிதப்படுத்தப்பட்டதால தான் அந்த அழகிய அகழிக்கொண்ட மாநகரத்துக்கு மதுரைன்னு பேர் வந்துதான். நிஜமாவே ஒரு அற்புதமான கதையில அத. சரி, இதுவரைக்கும் நிறைய கலைகளை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நிஜமான வரலாற்றுக்கு வருவோம். பாண்டியர்கள்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சங்கம் வளர்த்த பெருமை தான். சங்க காலத்தோட மிகப்பெரிய புரவலர்களா பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. மதுரையில நடந்த 3வது தமிழ்ச் சங்கம் பல்லாயிரம் வருஷங்கள் நீடிச்சதாவும் அதுல 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்ததாவும் வரலாறும் சரி இலக்கியங்களும் சரி ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இந்த மூவேந்தர்களை எப்படி ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் டேட்டா வச்சு பார்ப்போம். பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை, அவங்களோட அரசு சின்னம் மீன், அப்புறம் அவங்களோட மிக முக்கியமான துறைமுகம் கொற்கை. இது எல்லாமே வரலாற்று பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இந்த விஷயங்கள் தான் சேர சோழர்கள் கிட்ட இருந்து பாண்டியர்களை ரொம்ப தெளிவா வேறுபடுத்தி காட்டுது. அப்படியே வரலாற்றிலிருந்து கொஞ்சம் புவியியலுக்கு வருவோம். பாண்டி மண்டலம்னு அழைக்கப்பட்ட பாண்டியர்களோட எல்லைகள் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. வடக்குல வெள்ளாறு, தெற்குல இந்திய பெருங்கடல், மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்குல வங்காள விரிகுடா. வெறும் பாறைகளும் மலைகளும் நிறைஞ்ச ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஆனா மிகச் செழிப்பான நிலப்பரப்பை அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கரடு முரடான பாறைகளும் குன்றுகளும் நிறைஞ்ச இடம் எப்படி அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு? அங்கதான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. வைகை மற்றும் தாமிரபரணி, இந்த 2 நதிகள் தான் அந்த நிலத்துக்கே உயிரூட்டுச்சு. இந்த நதிக்கரைகள்ல இருந்த பசுமையான பள்ளத்தாக்குகள் தான் பாண்டிய ராஜ்யத்தோட விவசாயத்துக்கும் அவங்களோட மழக்க வைக்கிற செல்வத்துக்கும் மிகப்பெரிய அடித்தளமா இருந்துச்சு. செல்வத்தை பத்தி பேசும்போது கொற்கை துறைமுகத்தை பத்தி பேசாம இருக்க முடியுமா? தாமிரபரணி நதியும் வங்காள விரிகுடாவும் கலக்கிற இடத்துல இருந்த அவங்களோட ஆரம்ப கால தலைநகரமும் துறைமுகமுமான இந்த கொற்கை உலக புகைப்பெற்ற ஒரு வர்த்தக மையம். குறிப்பா சொல்லணும்னா முத்து குளிக்கிறதுக்கும் சங்கு குளிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஃபேமஸ். பாண்டியர்களோட கஜானாவை நிரப்புனதுல கொற்கையோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மாசான விஷயம் என்ன தெரியுமா? பாண்டியர்கள் வெறும் உள்ளூர் ராஜாக்கள் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு குளோபல் பிளேயர்ஸ்.
ரோமானிய பேரரசு கூட மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் சபைக்கு தங்களோட தூதர்களே அனுப்பி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட நடந்த கடல் வழி வணிகமும் கொடிகட்டி பறந்துச்சு. சங்க இலக்கியங்கள் சொல்ற மாதிரி அவங்க யாருக்கும் சளைக்காத செல்வத்தோடும் செல்வாக்கூட வாழ்ந்திருக்காங்க. சரி, நாம இப்போ இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வெறும் தொன்மக் கதைகள்ல ஆரம்பிச்சு உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு தடம் பதிச்ச பாண்டியர்களோட வரலாற்றை பார்த்தோம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளவு செழிப்பான சங்ககால வரலாற்றோட எத்தனை சதவிகிதம் இன்னும் நம்ம தென்னிந்திய மணல் மேடுகளுக்கு கீழே புதைஞ்சு கிடக்குதோ? கீழடி மாதிரியான அகழாய்வுகள் நிறைய புதிய உண்மைகளை வெளிக்கொண்டு வர்ற இந்த நேரத்துல இதுல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. இன்னும் நிறைய விஷயங்களை தேடணுங்கிற சிந்தனையோட இந்த பயணத்தை நம்ம முடிச்சுக்கலாம்.